ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் நம்முடைய ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வட்டங்கள், சர்க்கிள்ஸ். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து எப்பொழுதும் மாறாத தூரத்தில் இருக்குமாறு நகரும் புள்ளியின் நேமப்பாதை வட்டம் எனப்படும். நிலையான புள்ளியை வட்டத்தின் மையம் எனவும் மாறாத தூரத்தை அதன் ஆரம் எனவும் கூறுவர். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். எடுத்துக்காட்டு 3.17. மையம் வந்து 3,-1 மற்றும் ஆரம் 4 உடைய வட்டத்தின் சமன்பாடு காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஜியோஜிப்ராவில் நம்ம விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். என்னுடைய ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த சென்டரை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் என்னென்னா 3,-1. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3,-1 கொடுத்து இது என்ட்ரு கொடுக்குறேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, ஏன்னு ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 3,-1. ஆரம் 4 உடைய வட்டத்தின் சமன்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செக்மெண்ட் வித் கிவன் லென்த் டூல் எடுத்துகிட்டு வேவ் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே லென்த் என்னென்னு கேட்கும், அதாவது ரேடியஸ். நான் என்ன கொடுக்குறேன்னா 4ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த பிங்கிற பாயிண்ட்டை தொட்டு நகர்த்தி பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னா ரொட்டேஷன் ஆகுது. இது மேலே ரைட் கிளிக் பண்ணால் ட்ரேஸ் ஆன் இருக்குது. அதுக்கப்புறம் அனிமேஷன் ஆன் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அனிமேஷன் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டெஃபினிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு நிலையான புள்ளியிலிருந்து எப்பொழுதும் மாறாத தூரத்தில் இருக்குமாறு நகரும் புள்ளியின் நேமப்பாதை வட்டம் எனப்படும். ஓகேங்களா? இந்த நிலையான புள்ளி வட்டத்தின் மையம் ஏங்கிறது தான் சென்டரு. அதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போய் நம்ம கேபிட்டல் சின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதை நான் பாஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் டூலுக்கு போகிறேன். சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ பாயிண்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிங்கிற பாயிண்ட்டையும் இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னன்னு கிடச்சிருச்சு. பாருங்கள், x-3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 1 ஹோல் ஸ்கொயர் = 16. அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. சப்போஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வேணும் அப்படின்னா இது மாதிரி வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைப் ஜென்ரல் ஈக்குவேஷனில் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், x² + y² - 6x + 2y - 6 = 0 அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி ரொம்ப எளிமையாக நம்முடைய மாணவர்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் கான்செப்டை நம்ம டீச் பண்ணலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.